நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ். கேரட் அண்ட் கேரட். அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். சொன்னவெண் சந்தனச் சாந்தும் சுடர் திங்கள் சூளா மணியும் வண்ண உரிவை உடையும் வளரும் பவள நிறமும் அண்ணல் அரண்முற நேரும் அகலம் வளாய அறவும் திண்ணங்கெடில புனலும் உடையார் ஒருவர் தமர்நாம். உடையார் ஒருவர் தமர்நாம். அஞ்சுவது யாதொன்றுமில்லை, அஞ்ச வருவதும் இல்லை. அஞ்சுவது யாதொன்றுமில்லை, அஞ்ச வருவதும் இல்லை. அஞ்சுவது யாதொன்றுமில்லை, அஞ்ச வருவதும் இல்லை. பூண்டதோர் கேழல் எயிரும் பொன்றிகழாமை புரள நீண்ட திண்டோள் வளஞ்சூழ்ந்து நிலாக்கதிர் போல வெண்ணூலும் காண்டகு புள்ளின் சிறகும் கலந்த கட்டங்க கொடியும் ஈண்டு கெடில புனலும் உடையார் ஒருவர் தமர்நாம். உடையார் ஒருவர் தமர்நாம். அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை. அஞ்சுவது யாதொன்றுமில்லை, அஞ்ச வருவதும் இல்லை. அஞ்சுவது யாதொன்றுமில்லை, அஞ்ச வருவதும் இல்லை. ஒத்த வடத்திள நாகம் உருத்திர பட்டம் இரண்டும் முத்து வடக்கண்டிகையும் உழைத்தெழு மூவிலை வேலும் சித்த வடமும் மதிகை சேனுயர் வீரட்டஞ்சூண்டு தத்தும் கெடில புனலும் உடையார் ஒருவர் தமர்நாம். உடையார் ஒருவர் தமர்நாம். அஞ்சுவது யாதொன்றுமில்லை, அஞ்ச வருவதும் இல்லை. அஞ்சுவது யாதொன்றுமில்லை, அஞ்ச வருவதும் இல்லை. அஞ்சுவது யாதொன்றுமில்லை, அஞ்ச வருவதும் இல்லை. மடமான் மறிப்போர் கலையும் அழுப்பாம்பொரு கையில் வீணை குடமால் வரையதிண்டோளும் குனிசிலை கூத்தின் பயில்வும் இடமால் தழுவிய பாகம். நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய வணக்கம். இப்பொழுது நாம் தெக்கூரில் இருக்கின்றோம். இங்கு இருக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில், அந்த திருக்கோவிலுக்கு நாளை குடமுழுக்கு நடக்க இருக்கின்றது. அந்த நிலையில் இப்பொழுது குடமுழுக்கு நிர்வாகிகள், தலைவர், செயலாளர், பொருளாளர் உட்பட நம் உலகறிந்த மருத்துவர் சுப்பிரமணியம் ஐயா அவர்களுடன் நம் நேயருடன் இணைந்திருக்கின்றார்கள். அவர்கள் இந்த கோவிலை பற்றியும் இந்த கும்பாபிஷேகத்தை பற்றியும் நமது நேயர்களுடன் பகிர்ந்து கொள்வார்கள். இந்த கும்பாபிஷேகத்தினுடைய தலைவர் முத்துகிருஷ்ணன் செட்டியார் அவர்கள் நம்மிடம். ஐயா, இந்த கோயில் பெரும்பாடுபட்டு கட்டப்பட்டது. 20 வருஷமாக கட்டினோம். இந்த கோயில் நம்ம ஊரில் ஒரு வீடு பெரிய வீடாக இருந்ததுனால அதை விட உயரமான படிக்கட்டு வைக்கணும்னு ஒரு அபிப்பிராயத்தில் கோயிலுக்கு எதிர்க்க ஒரு ஊரணி வெட்டி அந்த ஊரில் இருக்க மண்ணை பூரா இங்கே கொண்டாந்து கொட்டியிருக்கிறோம்.
இது தர மட்டத்திலேருந்து 10 அடி உயரம் இருக்குது. இதுதான் இந்த கோயிலோட பெரிய சிறப்பு. அப்புறம் வந்து பக்கத்தில் உள்ள அரளிப்பாறை மலையிலேருந்து பாறைகளை வெட்டி வந்து முன்னோர்கள் சுமார் 20 வருஷம் கட்டினாங்க. அதாவது ஒரு வீட்டுக்கு ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி இந்த கோயில் கட்டி முடிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் 5 ஒருத்தர் வந்து கட்டுமானத்தில் பங்கு பெறணும். ஏன்னா அப்போ வந்து வேலையாளர்களுக்கு 4 நாள் கூலி, அரிசி தான் கூலி. அப்போ நகரத்தார்களே கைப்பட கட்டினது கூலி. அப்போ நகரத்தார்கள் எல்லாம் இந்த ஊரில் தான் இருந்தாங்க. அதனால் அவங்க கைப்பட கட்டின கோயில். இது வந்து அரளிப்பாறையிலேருந்து கொண்டு வந்த கல்லால் கட்டப்பட்டது. அப்புறம் வந்து 20 வருஷம் இந்த கோயில் நிர்மாணம் பண்ணது. பல கதைகள். இந்த நந்தியை கொண்டு வரும்போது வழியில் அப்படி நின்றுட்டதாகவும், இதுக்கு வேறு நந்தி ரெடி பண்ணதாகவும், அம்மன் சிலையை செஞ்சு அம்மன் சிலை சரியில்லை அப்படின்ட்டு பின்னால் மாற்றி இதுக்கு புது அம்மன் சிலை செஞ்சு இது மாதிரி பண்ணியிருக்காங்க. இதுக்கு நம்ம ஊர் நகரத்தார் ரொம்ப உதவியாக இருக்கிறாங்க. இதில் முக்கியமான பங்கு வந்து இவங்க விசாலாட்சி கலாசாலை, அவங்க இந்த ஊர் தான். அவங்களோட பங்கு ரொம்ப முக்கியமான பங்கு. அதுக்கடுத்து இப்போது புரவலர்களாக இருக்கிறவங்க டாக்டர் சுப்பிரமணியம் அவங்க தான் இதை ஆரம்பித்து வச்சாங்க. நாங்கள் தயங்கினோம், ஏகப்பட்ட எதிர்ப்பு இருக்குது எதுன்னு. நீங்கள் பயப்படாதீங்க, என்ன நிதி உதவி வேணாலும் நாங்கள் தர்றோம் அப்படின்னாங்க. அதே மாதிரி அவங்களே ஃபஸ்ட்டு ரூபாய் கொடுத்து ஆரம்பித்து வச்சாங்க. இது எல்லா நகரத்தை நான் எதிர்பார்க்கலை. முதல்ல 40 லட்ச ரூபா தான் வந்தது. என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்புறம் இந்த கமிட்டி மேலே உள்ள நம்பிக்கையில் மழைன்னு 1.5 கோடி ரூபா வந்துருச்சு. அதுபோக மேல் உள்ள தளம் ஃபுல்லாகவே கருமுத்து கண்ணனோட வாரிசு ஹரி தியாகராஜன் அவர்கள் மேற்பார்வையிட்டு அவங்க இன்ஜினியரை வச்சு எல்லா தளமும் சுமார் 20 லட்சம் ரூபா செலவில் எல்லா 100 வருஷத்துக்கு முன்னால் போட்ட தட்டோடு எல்லாம் பிரிச்சுட்டு எல்லாத்துக்குமே புதுசு போட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறோம். அப்புறம் இந்த கோயில் கொஞ்சம் புதுமையாக வேணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நிறையா ஊர் தேடினோம். அதில் இங்கே பார்க்குற சித்திரம்லாம் பாகனேரியில் பார்த்தோம். அவர் பேர் எழுதியிருந்தார், பண்ருட்டி ரவின்னு சொல்லி. அதனால் அவரை கூப்பிட்டு இந்த சித்திரங்கள்லாம் பார்த்தா தெரியும் எவ்வளவு நேர்த்தியாக பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி. இந்த கும்பாபிஷேகம் 6வது குடமுழுக்குக்கு நான் தலைவராகவும் ஒரு பொருளாளராகவும் ஒரு வெங்கடாச்சலம் அவங்க அண்ணாமலை அவர்கள் வந்து செக்ரட்டரியாகவும் இருக்காங்க. அவர் பழனியப்பன் வந்து உபத்தலைவராக இருக்காங்க. மேற்கொண்டு டாக்டர் அவர்கள் இதை பேசுவாங்க. ஆத்திக்காடு தெக்கூர் நகரத்தார் மொத்தம் 76 ஊர்களில் வசிக்கிறார்கள். அது ஒரு நடுத்தரமான ஒரு ஊர். சுமார் 1500 ஜனத்தொகை நகரத்தார்கள் தெக்கூரில் இருக்கிறார்கள். 500 புள்ளிகள் 1500 நகரத்தார். இது மேலவட்டகைன்னு சொல்கிறது. தெற்கு நாட்டில் மேற்கு பகுதியில் உள்ள ஒரு ஊர். ஆனால் பல வகைகளில் இது சிறப்பு வாய்ந்த ஊராகும். முதலாக சுமார் 100 வருடங்களுக்கு முன்னால் கருமுத்த அழகப்ப செட்டியார் அவர்கள் சிங்காரவேலர் கோயிலை சிறப்பாக நிர்மாணித்து இன்றும் அதை நிர்வகித்து வருகின்றார்கள். அடுத்தபடியாக கருமுத்து தியாகராஜன் செட்டியார் அவர்கள் இந்த பகுதிக்கே ஒரு பெரிய கல்வியாளராக மதுரையிலே கலைக்கல்லூரி, இன்ஜினியரிங் கல்லூரி, ஆசிரியர் பயிற்சி கல்லூரி, அதோடு சொந்த ஊரில் சாலாட்சி கலாசாலை என்ற அவருடைய மனைவியின் பெயரால் ஒரு அழகான ஒரு நல்ல கலாசாலையை ஆரம்பித்தார்கள். 1960ஆம் வருஷம் பிரைம் மினிஸ்டர் நேருவே வந்து திறந்தது அந்த பெருமை வாய்ந்தது. இந்த பகுதி மக்களுக்கு எல்லோருக்குமே ஒரு கல்வியை சிறந்த முறையில் கொடுத்த வகையில் சாலாட்சி கலாசாலை முன்னே நிற்கின்றது. அதோடு கல்வி தந்தை தியாகராஜர் மீனாட்சி மில்ஸ் என்ற பல நூற்பாலைகள் நிறுவி நம் பகுதி மக்களுக்கு நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுத்தார்கள். அதோடு பேங்க் ஆஃப் பரோடா என்ற வங்கியையும் தொடர்ந்து நம் பகுதி மக்களுக்கு பல அளவிலே உதவி செய்து வந்தார்கள். ஆக இந்த வகையிலே இந்த ஊர் மிக பிரசித்தி பெற்ற ஒரு ஊராக விளங்குகின்றது. இந்த கோயில் இப்போது உள்ள கட்டுமானம் 1944ஆம் வருஷம் செய்யப்பட்டது. தலைவர் முத்துகிருஷ்ணன் சொன்னது போல் சுமார் 20 வருட காலம்
கழித்து இந்த கோயில் நிர்மாணித்தது. இப்பொழுது இது 6வது முறையாக கும்பாபிஷேகம் செய்து வருகின்றோம். அதே அமைப்பை அப்படியே நிர்மாணித்து மிக அழகாக செய்து வருகின்றார்கள். இப்பொழுது புதிதாக இந்த சித்திரங்கள் மிக அழகாக எல்லா சுவர்களிலும் வரையப்பட்டு மிக அழகாக விளங்குகின்றது. கோயிலே மிக எங்கள் ஊருக்கு, எங்கள் ஜனத்தொகைக்கு இது ஒரு பெரிய கோயிலாக விளங்குகின்றது. சக்தி வாய்ந்த கோயில். இங்கு உள்ள மீனாட்சி சுந்தரேஸ்வரர் எல்லோருக்கும் அருள் பாலித்து வருகின்றார். ஊரே செழிப்பாக விளங்குகின்றது. இந்த கும்பாபிஷேகத்தில் நாங்கள் எல்லோரும் ஆர்வமுடன் ஆத்ம திருப்தியுடன் பங்கேற்று நல்ல முறையிலே நடத்தி கொண்டிருக்கின்றோம். செட்டிநாட்டு நேயர்களுக்கு எங்களது நன்றி கலந்த வணக்கங்கள். அனைவருக்கும் வணக்கம். ஆத்திக்காடு தெக்கூருங்கிறது முதல்ல ஆத்திக்காடுங்கிற ஊரில் தான் நம்ம நகரத்தார்கள் எல்லாம் நாங்கள் எல்லோரும் இருந்தவங்க. அதுக்கப்புறம்தான் நமக்குன்னு தனியாக ஒரு ஊர் வேணுங்கிறதுக்காக புலம்பெயர்ந்து தெற்கு பக்கமாக வந்து தெற்கூர் அப்படின்னு வச்சோம். இந்த ஆத்திக்காடுங்கிற பேர் எப்படின்னாக்கா, நடுவில் சில ஆத்தி மரங்கள் இருந்தது. அந்த ஆத்தி மரங்களை வச்சு வடக்கில் இருக்கிறது வடக்கூர், தெற்கில் இருக்கிறது தெற்கூர் அப்படின்னு நாங்கள்லாம் இருக்க ஆரம்பித்தோம். எங்கள் ஊரை பற்றி அவங்க கருமுத்து குடும்பம் தான் இந்த கல்விக்கே ஆரம்பித்தது. அவங்களுடைய குரூப்பில் முதல்ல ஸ்கூல்னு ஆரம்பித்தது தெக்கூரில் தான். அதுக்கப்புறம் தான் மற்ற கல்லூரிகள் எல்லாம் ஆரம்பித்தாங்க. அந்த காலத்திலேயே 50லேயே ஸ்கூலுக்கு பஸ்ஸு, ஹாஸ்டல் வசதி இந்த பக்கம் எங்கேயுமே யாருமே கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க 50களில். அதே மாதிரி 57ல் நேருவே வந்து திறந்து வச்சார். நாங்கள்லாம் அப்போ அங்கே படித்தவங்கிற பெருமை எங்களுக்கு இன்னும் இருக்குது. அந்த சமயத்தில் நேருடைய மீட்டிங்கெல்லாம் நேராக அட்டன் பண்ணியிருக்கோம். அதுபோக இந்த கோயிலை பற்றி சொல்கிற போது இப்போ புதுசாக நிறைய சிந்தட்டிக் மெட்டீரியல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. முடிஞ்ச வரை நாங்கள் அதெல்லாம் அவாய்ட் பண்ணி அந்த இயற்கையான பொருள்களையே வச்சு முடிஞ்ச வரை சிலதெல்லாம் முடியாத போது விட்டுட்டு எல்லாம் இந்த நேரத்துக்கு தகுந்தது மாதிரி, காலத்துக்கு தகுந்தது மாதிரி மாற்றி வச்சுருக்கோம். மற்றபடி அந்த ஒரிஜினல் ஐயா சொன்னது மாதிரி அந்த ஒரிஜினல் இது அப்படியே இருக்குது. அதில் நாங்கள் எதுவுமே கை வைக்கவே இல்லை. ஓகே, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. பொருளாளர் இப்பொழுது. ஆவல்நாத்திக்கூர் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் மிகவும் தொன்மை வாய்ந்த கோயில். இந்த கோயிலின் 6வது குடமுழுக்கு விழா 29/5/2026 நடைபெற இருக்கிறது. அனைவரும் இதில் பங்கு பெற்று மீனாட்சி சுந்தரேஸ்வரரின் திருவருளை பெற்று வையுமாறு அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றேன். நன்றி. இந்த கும்பாபிஷேகமானது நாளை காலை 7 மணிலேருந்து லைவ் டெலிகாஸ்ட்டாக நம்ம சேனலில் வருது. கும்பாபிஷேகம் முடிகிற வரை அந்த லைவ் டெலிகாஸ்ட்டாக இருக்கும். வழக்கம் போல் அந்த நிகழ்ச்சியெல்லாம் இதை தாண்டி மறுபடியும் தொகுத்து தனித்தனி பாட்டாகவும் நம்ம வெளியிடுவோம். நேயர்கள் பார்த்து ஆனந்தப்படலாம். இப்பொழுது உபதலைவர். எல்லோருக்கும் வணக்கம். நான் பழனியப்பன். எங்கள் அப்பா அம்மாலாம் இந்த ஊரில் தான் பிறந்து வளர்ந்து படித்தவங்கெல்லாம். நானும் அந்த மாதிரி ஒரு ஸ்கூலில் மணப்பாறையில் படித்தவன், தியாகேஸ்வராலைங்கிற ஒரு ஸ்கூலில் படித்தவன் தான். தமிழ் மீடியத்தில் படித்தேன். இன்றைக்கி ஒரு என்ஜினியர், ரிட்டையர்டு. நான் மல்டிநேஷ்னல் கம்பெனியில் வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆனவன். இந்த கோயிலுக்காக இப்போ வேலை பார்க்குறதுல எனக்கு ரொம்ப மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஊரில் அந்த காலத்தில் எல்லோரும் சொல்கிறது வந்து கல்வி வசதி வேணும், சோஷியோ எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட் வேணும்னு. அந்த விதத்தில் இங்கே எல்லாருக்கும், இங்கே உள்ள செட்டியார்கள், கருமுத்து தியாகராஜன் செட்டியாராக இருக்கட்டும், நம்ம டாக்டராக இருக்கட்டும், எல்லாருக்கும் வேலை கொடுத்து இங்கே உள்ள எக்கனாமிக்கல் கண்டிஷனை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அந்த விதத்தில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன் இந்த ஊரில் பிறந்து வளர்ந்ததுக்காக. நன்றி. இந்த
நின்றிகழாமை புரள நீண்ட திண்டோள் வளஞ்சூழ்ந்து நிலாக்கதிர் போல வெண்ணூலும் காண்டகு புள்ளின் சிறகும் கலந்த கட்டங்க கொடியும் ஈண்டு கெடில புனலும் உடையார் ஒருவர் தமர்நாம் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை அஞ்சுவது யாதொன்றுமில்லை அஞ்ச வருவதும் இல்லை அஞ்சுவது யாதொன்றுமில்லை அஞ்ச வருவதும் இல்லை ஒத்த வடத்திள நாகம் உருத்திர பட்டம் இரண்டும் முத்து வடக்கண்டிகையும் உழைத்தெழு மூவிலை வேலும் சித்த வடமும் மதிகை சேனுயர் வீரட்டஞ்சூழ்ந்து தத்தும் கெடில புனலும் உடையார் ஒருவர் தமர்நாம் அஞ்சுவது யாதொன்றுமில்லை அஞ்ச வருவதும் இல்லை அஞ்சுவது யாதொன்றுமில்லை அஞ்ச வருவதும் இல்லை அஞ்சுவது யாதொன்றுமில்லை அஞ்ச வருவதும் இல்லை மடமான் மறிப்போர் கலையும் அழுப்பாம்பொரு கையில் வீணை குடமால் வரையதிண்டோளும் குனிசிலை கூத்தின் பயில்வும் இடமால் தழுவிய பாகம் இருநில நேற்ற சுவடும் தடமார் கெடில புனலும் உடையார் ஒருவர் தமர்நாம் அஞ்சுவது யாதொன்றுமில்லை அஞ்ச வருவதும் இல்லை அஞ்சுவது யாதொன்றுமில்லை அஞ்ச வருவதும் இல்லை
தடமார்கெடில புனலும் உடையார் ஒருவர் தமர்நாம் உடையார் ஒருவர் தமர்நாம் அஞ்சுவது யாதொன்றுமில்லை அஞ்ச வருவதும் இல்லை அஞ்சுவது யாதொன்றுமில்லை அஞ்ச வருவதும் இல்லை அஞ்சுவது யாதொன்றுமில்லை அஞ்ச வருவதும் இல்லை பல பல காமத்தாராகி பதைத்தெழுவார் மனத்துள்ளே கலமல கிட்டு திரியும் கணபதி என்னும் களிரும் வலமேந்தி